நகரமயமாக்கலால் விவசாயம் அழிகிறது, சாகுபடி நிலங்கள் குறைக்கின்றன என்று தெரிவித்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள், இதே நிலை நீடித்தால் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய சங்க நிர்வாகி தனபதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் காடுகளை அழித்து வணிக நோக்கில் தைல மரங்கள் நடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தைல மரங்களை வளர்ப்பதால் மழை நீரானது அதனுடைய ஓட்டத்தில் செல்லாமல் தடுக்கப்படுகிறது என்றும், இதனால் கிராமங்களில் உள்ள கண்மாய் குளம் நிறையாமல் விவசாயம் பாதிக்கப்படுகிறது எனவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பாரம்பரிய நீர் மேலாண்மை அமைப்பு சிதையும் நிலையில் உள்ளதால் தைல மரங்களை நட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள், நகரமயமாக்கலால் நாள்தோறும் விவசாயம் அழிந்து வருகிறது என்றும், விவசாய நாட்டில் விவசாயத்தை அளிக்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். விவசாய சாகுபடி நிலங்கள் குறைந்து வருகின்றது என்று வேதனை தெரிவித்த நீதிபதிகள், கர்நாடகாவில் கனமழை பெய்தால்தான் காவிரி ஆற்றில் தண்ணீர் வருகிறது என்று குறிப்பிட்டனர். நாளுக்கு நாள் விவசாய நிலங்கள் குறைந்து வருகிறது என்று தெரிவித்த நீதிபதிகள், இதே நிலை நீடித்தால் நாம் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை அதிகரிக்கும் என்று எச்சரித்தனர். தற்போது துவரம்பருப்பு உள்ளிட்ட தானியங்களை இறக்குமதி செய்கிறோம் என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், காகித ஆலை வேண்டுமா, உணவு வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினர். காகிதமின்றி உயிர் வாழலாம், உணவு இல்லாமல் வாழ இயலுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தைல மரங்களால் சமவெளி பகுதி நீர்நிலைகளுக்கு மழைநீர் வருவது தடுக்கப்படுகிறதா என்பது குறித்து 6 பேர் கொண்ட வல்லுநர்கள் குழு ஆய்வு செய்து 2 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்.